ஏன் நீங்கள் எங்கள் அண்ணன் ஆச்சு குத்தம் சொல்கிறீங்க? எந்த நேரம் பார்த்தாலும் எங்கள் அண்ணனே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் அண்ணனே குத்தம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்காரு. எங்கள் அண்ணன் ஆட்சியை பற்றி இங்கே குத்தம் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஓகே, கட்சிக்காரனே போய் ஒரு பொண்ணை தப்பாக நடக்கிறதுக்கான முயற்சியை பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா இது போன ஆட்சியில் என்ன பண்ண இன்னைக்கு அப்பா மகனை 2 பேர்த்தையும் நடு ரோட்ல வெட்டியிருக்காங்க திருநெல்வேலியில. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. கேட்டோம்னா எப்படி சொல்றது? எங்க அண்ணன் ஆச்சு அமோகமா இருக்கு. கேமராவை பார்த்தா ஃபுல்லா எம்டி சேர். அந்த எம்டி சேரை வச்சுக்கிட்டு இவங்க கொடுக்குற நேத்தா பண்ணின அட்டகாசம் இருக்குது. அப்பா சாமி, இதெல்லாம் சொல்லிட்டு பெரம்பலூர் ஃபுல்லா வந்திருக்குது. நான் கேட்குறேன், இப்போ மேகத்தாட்டில் அணை கட்டுறாங்க. இப்போ போய் சேர்ந்துட்டீங்கல்ல, டெல்டா ஃபுல்லாக வந்திருக்குல்ல, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் எதாவது பேசுவீங்களா? 200 பஸ்ஸு 600 காரு அள்ளி விடுறதுக்கு என்னத்துக்கு உங்களுக்கு? அள்ளி விடுறதுக்கு நான் சொல்லியா தருணா? அள்ளி விடுங்க. உங்களுக்கு அமைச்சர் கொடுத்ததுலேருந்து ஸ்ரீரங்கத்தில். ஆனால் ஒன்று, நான் இன்னொரு விஷயத்தை இதை மட்டும் எனக்கு எங்கேயோ உதச்சுது. ஆனால் எடப்பாடியார் எடுத்த முடிவு இப்போதான் எனக்கு கரெக்டுன்னு தெரியுது. கரெக்டாக தான், ஆனால் கணக்காக தான் செஞ்சிருக்கிறாரு. எடப்பாடியார் செஞ்சிருந்தாருன்னா நான் அந்த வாட்டி சீட்டு கொடுக்கல நோட்டியே கொஞ்சம் யோசிச்சேன், ஏன் இவங்களுக்குலாம் சீட்டு தரல அப்படின்னு. கரெக்டாக தான் செஞ்சிருக்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சென்னை ராயப்பேட்டையில் நம்ம தலைமைச் செயலகம் எம்ஜிஆர் மாளிகையில் இன்னைக்கு நடந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் நமது பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவும் அதிமுகவுக்கும் மட்டும்தான் கூட்டணி. அந்த இதில் நம்ம நினச்சிட்டு விஜயை நம்ம கணிக்க தவறிட்டோம். பெற்றோர்களும் சின்ன பசங்க பேச்சை கேட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. இளைஞர்களுக்கும் சினிமா மோகத்தில் இளைஞர்களுக்கும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு பெற்றோர்களை ஓட்டு போட சொன்னாங்க. அதனால ஓட்டு போட்டாங்க. அதனால தான் தாவேக அரசு வந்திருக்குது. ஒரு உறுதி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு என்னன்னா, இளைஞர்கள் இளம்பெண் பாசறை இனிமேல் வலுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு உறுதியை கொடுத்துருக்கிறாரு. இனிமேல் நம்ம செய்ய போகிற திட்டங்களும் செஞ்ச திட்டங்களையும் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இளைஞர்களுக்கு தான் இனிமேல் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடந்திருக்குது. அது வெற்றிகரமாக இன்னைக்கு நல்லபடியாக நடந்துச்சு. அதாவது நம்ம தாவேகாவை பற்றி ஏதாவது பேசணும் அப்படின்னா, ஏன் நீங்கள் எங்கள் அண்ணன் ஆட்சியை குத்தம் சொல்கிறீங்க? எந்த நேரம் பார்த்தாலும் எங்கள் அண்ணனே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் அண்ணனே குத்தம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் நல்லது தான் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் அண்ணன் ஆட்சியை பற்றி இங்கே குத்தம் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு நிறைய பேர் சொல்றீங்க. ஓகே, இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இப்போ 2 மாதம் ஆக போகுது, ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 2 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 2 மாதம் ஆட்சி காலத்தில் இன்னைக்கு திருநெல்வேலியில் தந்தை மகனை துடிக்க வெட்டி தலை தனியாக உடம்பு தனியாக வெட்டி கொண்டிருக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு நான் இப்போ இந்த 2 மாதம் போட்ட வீடியோவில் நான் முக்கால்வாசி பேசியிருக்கிறது என்னன்னா, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அவங்க இங்கே ஃபோக்கஸ் ஆகி இங்கே மாதிரி இந்த இதுக்கு ஒரு சிறுமியை பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தன் என்னன்னா, இருக்கிற ஒரு 80-60 பொண்ணுங்களுக்கு மேலே வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி இருக்கிறான். கட்சிக்காரனே போய் ஒரு பொண்ணை தப்பாக நடக்கிறதுக்கான முயற்சியை பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா இது போன ஆட்சியில் என்ன பண்ண இன்னைக்கு அப்பா மகனை 2 பேர்த்தையும் நடு ரோட்ல வெட்டியிருக்காங்க திருநெல்வேலியில. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. கேட்டோம்னா எப்படி சொல்றது? எங்க அண்ணன் ஆட்சி அமோகமா இருக்கு. இவங்களோட பிளானை நான் சொல்றேன், தெளிவா கேளுங்க பொதுமக்களே. அதாவது இப்ப இவங்க ஏதாவது ஒன்று டைவர்ட் பண்ணும் அப்படின்னா, அதிமுகன்னு ஒரு கட்சி ஒன்று இருக்கு. சார் நான் கேட்குறேன், போகணும்னு நினைக்கிறவங்க போய் சேர்ந்துருங்க. சும்மா அதாவது இவங்க விஷயத்தை ஏதாவது ஒன்று மறைக்கணும் அப்படின்னா அதிமுகல இருந்து ஒரு எம்எல்ஏ வர சொல்லு. அது என்ன சனிக்கிழமை ஒட்டு மொத்தமா போங்க. அவங்க நியூஸ் இதே தான். திமுக போன ஆட்சியில் ஏதாவது ஒரு முக்கியமா அவங்க ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்குது, அந்த ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணும் மீடியான்னு பார்த்தா அதிமுகவில் பிளவு. இன்னைக்கு மட்டும் என்ன அதே தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒருத்தர் சொன்னாரு
இனிமேல் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது கிடையாது, அவங்க பேரை சொல்லணுங்க எனக்கு அவசியமும் கிடையாது. நாங்க தாவே காலையில் இணைந்து விட்டோம். டெல்டா முழுக்க வந்திருக்குது. பின்னாடி கேமராவை பார்த்தா ஃபுல்லா எம்டி சேர். ஃபுல்லா எம்டி சேரு. அந்த எம்டி சேரை வச்சுக்கிட்டு இவங்க கொடுக்குற முந்தா நாளா நேத்தா பண்ணின அட்டகாசம் இருக்குது. அப்பா சாமி, என்ன அட்டகாசம்னா, புதுக்கோட்டை வந்து விட்டது, டெல்டா வந்து விட்டது, பெரம்பலூர் வந்து விட்டது, அந்த பக்கம் கரூர் வந்து விட்டது. அப்படியே புதுக்கோட்டை ஃபுல்லா இங்க கொண்டு வந்து இறக்கி இருக்கிறோம். புதுக்கோட்டை ஃபுல்லா அங்க வந்திருக்குதா? இன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாருல புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர், அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க சார். உங்க பேரெல்லாம் எனக்கு சொல்லணுங்கிற உங்க பேரை சொல்லி இனிமேல் பேசுறா உங்களுக்கு அருகதே கிடையாது. அப்புறம் என்னன்னு பார்த்தா, இதெல்லாம் சொல்லிட்டு பெரம்பலூர் ஃபுல்லா வந்திருக்குது. நான் கேட்கிறேன், இப்ப மேகதாட்டுல அணை கட்டுறாங்க, இப்ப போய் சேர்ந்துட்டீங்கல்ல, டெல்டா ஃபுல்லா வந்திருக்குல்ல, அந்த பிரச்சனைக்கு நீங்க ஏதாவது பேசுவீங்களா? இல்ல இப்ப குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறக்காம 124 கோடியே ஒதுக்கி இருக்கிறாருல, அதுக்கு போயிட்டு இவ்வளவு ஏங்க இது 124 கோடிங்கிறது எல்லா மெயின்டெனன்ஸும் பார்த்து ஒரு ஏக்கருக்கு 1000 ரூபா கூட போகாதுங்க அப்படின்னு அந்த பிரச்சனையை பேச போறீங்களா? இல்ல குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறக்கிறதுக்கு ஏதாவது செய்ய போறீங்களா? ஒண்ணும் கிடையாது. உங்க கேஸ், உங்க பதவி வெறி, பணத்தாசை, வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்காக போய் சேர்ந்துக்கிட்டு அப்பா பார்த்து இது என்னது ஃபுல்லா வர போறாங்க. ஆமா, புதுக்கோட்டை மாவட்டம் ஃபுல்லா. புதுக்கோட்டையில மித்த அதிமுக கட்சிக்காரன் உங்க பின்னாடி இருக்கிறவங்க மட்டும்தான் புதுக்கோட்டை மாவட்டம் ஃபுல்லா இருக்காங்களா? ஏன் திமுக வேற யாருமே இல்லையா புதுக்கோட்டைக்காரங்க? புதுக்கோட்டை ஃபுல்லா வந்திருக்குதான். பொதுமக்கள் ஃபுல்லாமே அதிமுகவா? அப்படி ஜெயிக்க வச்சிருந்தா நீங்க புதுக்கோட்டையில 6 தொகுதி ஜெயிக்க வச்சிருக்கணுமே. எத்தனை தொகுதியை ஜெயிக்க வச்சிருந்தீங்க புதுக்கோட்டையில? 2011 மட்டும்தான் ஒரு 2 தொகுதி என்னமோ ஜெயிக்க வச்சீங்க. அதுக்கப்புறம் ஒரு தொகுதி நீங்க மட்டும்தான். உங்களால முன்னேற விடாம இளைஞர்களை எல்லாத்தையும் அமுத்தி வச்சிருந்தீங்க. இன்னைக்கு எல்லாம் கொண்டாடுறான், எல்லாருமே சந்தோஷமா இருக்கான். முசிறியில இருந்து போனாரு என்ஆர் சிவபதி, பட்டாசு வெடிச்சு கொண்டாடணும். ஏன்னா நீங்க இருந்த இப்ப போன ஆள் எல்லாமே தன்னோட சுயநலத்துக்காக ஒருத்தனையும் வளர விடாம பண்ணீங்க. எல்லாருமே ஹாப்பியா தானே இருக்கும். ஹலோ சார், நீங்க போகும்போது அப்படியே கொத்தா அனைத்து தொண்டனையும் தூக்கிட்டு போல. நீங்க ஒண்ணு என்னது, ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்க மாதிரி நீங்க ஒரு ஆள் தான் போய் சேர்ந்திருக்கீங்க. நேத்து போனாங்கல்ல, சரி அவ்வளவு பேத்த கூட்டு போனீங்க, ஒருத்தருக்கு காசு தரல. நீங்க சும்மா 500 ரூபாய் கொடுத்து எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு வாப்பா படம் வருது, என்னது 200 பஸ் 600 காரு அள்ளி விடுறதுக்கு என்னத்துக்கு? உங்களுக்கு அள்ளி விடுறதுக்கு என்ன சொல்லியா தருணா? அள்ளி விடுங்க வந்துட்டாங்களாம். பெரம்பலூர் ஃபுல்லா வந்திருக்குதான். பெரம்பலூர் அந்த நம்ம என்னது இளம்பை தமிழ்ச்செல்வன் பெரம்பலூரை பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சுருக்கிட்டாரு அதிமுகவை. பெரம்பலூர்ல கட்சி விளையாடுறதுக்கு ஒரே காரணம் இளம்பை தமிழ்ச்செல்வன். நான் அடிச்சு சொல்லுவேன். அப்புறம் நம்ம அக்கா வளர்மதி, ஏக்கா உங்களை பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு நாளா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நின்று ஸ்ரீரங்கத்துல உங்களுக்கு நிக்க வச்சு உங்களுக்கு அமைச்சர் தந்து, இன்னைக்கு என்னமோ வந்துட்டு நீங்க அப்படியே வாய்க்கு வந்தது அப்படியே சவுடாலா பேசுறீங்க. நீங்க நான் அப்புறம் ஏதாவது சொன்னேன்னா வேண்டாம், உங்க மேல கொஞ்சம் எனக்கு மரியாதை இருந்துச்சு, அதுவும் போச்சு. நான் இப்ப ஏதாவது பேசினேன் அப்படின்னா அது தப்பாதான் போய் முடியும். நான் அதெல்லாம் சொல்ல வரல. ஏக்கா உங்களுக்கு இன்னைக்கு திருச்சியில இருக்கிற சொத்தை ஃபுல்லா நான் அதிமுக சம்பாதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அதிமுக சம்பாதிச்சதுதான் நான் சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருவீங்களா அதிமுகவுக்கு? உங்களுக்கு பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்ததுல இருந்து, உங்களுக்கு அமைச்சர் கொடுத்ததுல இருந்து, ஸ்ரீரங்கத்துல ஆனா ஒண்ணு, நான் இன்னொரு விஷயத்த இதை மட்டும் எனக்கு எங்கேயோ உதச்சுது. ஆனா எடப்பாடியார் எடுத்த முடிவு இப்பதான் எனக்கு கரெக்ட்னு தெரியுது. என்ன அப்படின்னா, வளர்மதி அக்கா, வளர்மதி, பரஞ்சோதி, என்ஆர் சிவபதி, இவங்களுக்கெல்லாம் இந்த வாட்டி சீட்டே தரல. கரெக்டா தான், ஆனா கணக்கா தான் செஞ்சிருக்கிறாரு. எடப்பாடியார் செஞ்சிருந்தாருன்னா நான் அந்த வாட்டி சீட்டு கொடுக்கலன்னோட்டே கொஞ்சம் யோசிச்சேன், ஏன் இவங்களுக்கெல்லாம் சீட்டு தரல அப்படின்னு. கரெக்டா தான் செஞ்சிருக்கிறாரு. நீங்க எல்லாமே சுயநலவாதின்னு எடப்பாடியாருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் உங்களுக்கு யாருக்குமே சீட்டு தரல. சீட்டு கொடுத்துருந்து உங்களுக்கு இன்னும் நிக்க வச்சிருந்து நேரம் நீங்க நின்னு போயிருப்பீங்க. எதுக்கு செய்யணும்? ஏன் செய்யணும்? உலகத்துல விஜய் எல்லாம் என்னங்க ஆக்டிங் பண்றாரு, அதை விட எங்க ஆளுங்க இப்ப வந்திருக்காங்க பாருங்க. இன்னும்
இன்னும் வரத்தான் போறாங்க. இன்னும் ஒரு குரூப் வரத்துக்கு ரெடியா இருக்குது. இன்னும் வரத்தான் போகுது. விஜய் ஆக்ஷனை விட பயங்கரமா நடிக்கிற ஆளுங்க எங்க ஆளுங்க வருவாங்க பாருங்க. இப்ப தூய சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, நான் கேட்கிறேன், குட்கா வழக்கு இருக்கு, மணல் கடத்தல் கேஸ் இருக்கு, மணல் கடத்தல் கேஸ் இருக்கா இல்லையா, சொத்து குவிப்பு வழக்கு இருக்கா இல்லையா, போக்குவரத்து துறையில ஊழல் நடந்துச்சுன்னு வழக்கு இருக்கா இல்லையா, இன்னும் 32 கேஸ் பெண்டிங்கா இருக்கா இல்லையா. இப்ப இவங்கெல்லாம் எப்படி வந்துட்டு ஊழல்வாதிகள், உங்க கட்சியை எப்படி தெரியுமா, இனிமேல் நீங்க தூய சக்தின்னு சொல்லாதீங்க. சோபா சக்தின்னு கூட சொல்ல முடியாது, எப்படி சொல்லனா, வாஷிங் சக்தி, வாஷிங் பவுடர் நிர்மா. இப்ப வந்துட்டு உங்களுக்கு வாஷிங் மிஷின் தாவேகா அப்படின்னு என்ன பேர் வச்சுக்கலாம். வாஷிங் மிஷின் தாவேகா அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். வாஷிங் மிஷின் தாவேகா கட்சிங்கிறதுக்கு பேர்ல வாஷிங் மிஷின் தாவேகா. ஏன்னா இவ்வளோ ஊழலை வச்சுக்கிட்டு ஒரு குட்கா வழக்கு இருக்கு. சார் நான் ஒண்ணு கேட்கிறேன், அந்த சேகர் ரெட்டி கிட்ட டைரி ஒண்ணு மாட்டுச்சுல்ல, அதுல நம்ம விஜயபாஸ்கர் ஐயா பேரும் இருந்துச்சா இல்லையோ. அப்ப நீங்க எங்க சார் தூய சக்தி? இனிமேலு ஐயா விஜய் சிஎம் சார் அவர்களே, உங்களுக்கு தாவேக்கா தூய சக்தின்னு சொல்றதுக்கு எந்த அருகதையும் இல்லை, சரிங்களா. கூட வச்சிருக்கவங்க ஃபுல்லா கொள்ளடிச்சவன் ஊழல்வாதியா கூட வச்சுக்கிட்டு நீங்க எப்படி இனிமேல் தூய சக்தின்னு சொல்லுவீங்க? தூய சக்தின்னு இனிமேல் சொல்லாதீங்க. நன்றி.